என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மெர்சல் படத்தின் கதாநாயகன் கடம்பூர் ராஜுவிடம் காத்திருந்த காலம் போய் காலன் மனித கணக்கிற்கு விடை கொடுப்பான். ஆனால் இந்த அதிமுக கடம்புவோ இன்று விஜயின் காலை பிடித்தார். இவர் இன்று எவ்வாறு விஜயின் காலை பிடித்து தாவேகாவில் இணைந்தார் என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். 2017 அக்டோபர் 18 வெளியான திரைப்படம் மெர்சல். இப்படம் சாக்கடை அரசியலில் சற்று அடிவாங்கியது என்றே சொல்லலாம். தீபாவளி அன்று வெளியான இத்திரைப்படம் திரைக்கு வருவதற்கு முன்பே பல அணுகுண்டுகளை வானில் செலுத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் அது அரசியல் பணிகளை அலட்சியப்படுத்தியதால் புஸ்வானமானது. இந்த அணுகுண்டு புஸ்வானம் ஆவதை தடுக்க மெர்சல் மன்னன் தளபதி விஜய் அவர்கள் அப்போது ஆட்சி கட்டிலில் இருந்த அதிமுக அண்ணன் எடப்பாடி அவர்களை நாட வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது. இதற்கு அட்லி பண்ண அட்டகாசம்தான் முற்றிலும் தளபதியை தலைகீழாக்கியது. தன்னை நம்பி அட்லி இட்லி ஆகிவிடக்கூடாது என்பதற்காக தளபதி மெர்சல் படம் வெளியிடுவதற்கான அணுகுண்டு சோதனையை விஜய் அப்போதைய அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜு மெர்சல் திரைப்படத்திற்கு ஆதரவாக சொன்ன பதில் மட்டும்தான் தளபதிக்கு சற்று ஆறுதலை தந்தது. இவர் மூலம் எப்படியாவது மெர்சல் திரைப்படத்தை வெளியிட்டுறலாம் என்று நினைத்து கடம்பூர் ராஜு காலை பிடிக்காத குறையாக அவரிடம் நேரம் கேட்டு கொக்கக்க கூம்பு பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்ற திருக்குறளை போல தன் காரியத்தை நிறைவேற்ற மணிக்கணக்காக காத்திருந்தாராம். இந்த படம் வெளியாவாததற்கு முக்கிய காரணம் ஜிஎஸ்டி குறித்த வசனங்கள், தலைப்பு பிரச்சனை, தணிக்கை சிக்கல் போன்றவை அரசியலை ஒரு குலுக்கியது என்றே சொல்லலாம். இருப்பினும் இரவோடு இரவு காத்திருந்து அண்ணன் எடப்பாடியார் மனதை உருக வைத்தும் அரசியல் விமர்சகர்கள் கொடுத்த அடிதடி சர்ச்சையெல்லாம் கடந்து மெர்சல் திரைப்படம் அணுகுண்டு போல் திரையில் ஒலித்து மக்கள் அனைவரிடமும் தீபாவளியை நிறைவு செய்தது. காலம் கருதி இருப்பர் கலங்காது நாளம் கருதுபவர் என்னும் திருக்குறளைப் போல உலகையே ஆள வேண்டும் அல்லது பெரிய சாதனையை செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்கள் சரியான காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பார்கள். அந்த பொறுமைக்கு இன்றைக்கு தளபதி விஜய்க்கு கிடைத்த பரிசுதான் முதலமைச்சர் அரசு பதவி. இந்த பதவியில் விஜய் இன்று அமர்ந்து கொண்டு தன்னை அப்போது ஆட்டி படைத்தவர்களையெல்லாம் இன்று தன் வசம் இழுத்து தனக்கு அடிமையாக்கியிருக்கிறார். யார் அந்த அணிலுக்கு கிடைத்த கொத்தடிமைகள்? தன்னை யார் காலில் விழ வைத்தார்களோ அதே அதிமுக உடன்பிறப்புகளாகிய அண்ணன் கடம்பூர் ராஜு, மயிர் நீப்பின் வாளா கவரிமா அன்னார், உயிர் நீப்பிற் மானம் வரின் என்ற குரலுக்கேற்ப மானம் உள்ளவர்கள் தங்கள் தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்பட்டால் உயிரையே விட துணிவார்கள். ஆனால் இவர்களோ தன் மானத்தை காப்பாற்ற இன்று அதிமுக இரட்டை இலையை உதிர்த்தெறிந்துவிட்டு இன்று பதவி பாயாசத்திற்காக தன்னை தாவேகாவில் இணைத்திருக்கிறார் என்கிறார்கள் அரசியலில் ஏமாற்றும் நுணுக்கம் தெரியாதவர்கள். தன் மானத்தை இழந்து கட்டுக்கதை சொல்லும் கடம்பூர் ராஜுக்கு நாடி நிரம்பெல்லாம் சூடேத்த ஒரு எடுத்துக்காட்டை இங்கு முன்வைக்கிறேன். மெர்சல் பட விவகாரத்தில் நடந்தது என்ன என்பதை கரைத்து குடித்தது போல் கடந்த பிப்ரவரி மாதம் கடம்பூர் ராஜு பிரச்சாரத்தில் பேசுகையில் அரசியலுக்கு விஜய் ஒரு கத்துக்குட்டி கன்றுக்குட்டி என்றெல்லாம் பேசிவிட்டு எங்கள் ஆலமரமாகிய அதிமுகவை பற்றி பேச அணிலுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றெல்லாம் அரைக்கூவல் விடுத்துவிட்டு தற்போது விசில் தாவேகாவில் இணைந்தது தன்மானத்திற்கு இழுக்கல்லவா? உண்ட கட்சிக்கு ரெண்டகம் பண்ணுவது என்கிறார்கள். அழுகாத குறையாத குமுறுகிறார்கள் அதிமுக தொண்டர்கள். கோவிலில் பக்தர்கள் போடும் பிச்சை அற்ப காசுகளுக்கு ஆசை கொண்டிருக்கிறார் இன்று கடம்பு. ஆனால் கோவிலில் உள்ள எடப்பாடி பழனிசாமியை இவர் தினம் வேண்டியிருந்தால் அவர் செய்த பாவத்தையும் காலத்தையும் அதிமுகவில் கழித்திருக்கலாம். ஆனால் கோவலனோ மாதவியை நம்பி ஆட்டம் ஆட்சி மோகத்தில் இருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்ணகியின் வயிற்றெரிச்சல் கோவலனை தாவேகாவில் கடம்பூரை கட்டி காக்குமா அல்லது தட்டி தள்ளுமா என்பதை காலத்தை கணித்த காலன் அடுத்த அரசியலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறான் என்பதையும், கடம்புவின் கதி இனி அரோகதியாகுமா அல்லது அழகின தாவேகாவில் உதிக்குமா என்ற இந்த கேள்விக்கு விடையேந்தி விடைபெறுகிறேன். இது போன்ற அரசியலில் உள்ள அலசல் மற்றும் சலசலப்பை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.